ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ராகவன் குடிச்சிட்டு மாறன்கிட்ட புழங்கி போயிட்டுருப்பாங்க. எல்லா தப்பையும் நான் பண்ணிவிட்டு மேலே பழியை போட்டுட்டேன் அப்படின்னு அழுதுட்ருப்பாங்க. மாறன் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது பிருந்தா இதை பார்த்துருவாங்க. அதை பார்த்த மாறன் பிருந்தாவை கூப்பிட போவாங்க. பிருந்தா அழுதுகிட்டே அங்கேருந்து போவாங்க. அப்போ மாறன் போயிட்டு எதுவுமே இல்லை, யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு பிருந்தா சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக ராகவன் அவனோட வாழ்க்கையை வீணாக்க போகிறான். கடவுளே, ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. ராகவனும் நல்லா வாழணும், அதே மாதிரி மாறணும், அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாறன் பிருந்தாவை தடுக்கிறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. பிருந்தா இது எல்லாத்தையுமே அக்கா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருப்பாங்க. மாறன் பிருந்தாவை தடுத்துட்டு, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாத, நான் சொல்ல வர்றது என்னன்றதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்வாங்க. அதுக்கு பிருந்தா இல்லை, நான் அக்கா கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணி நிற்கிறத பார்த்து அக்கா அக்கான்னு கத்துவாங்க. உடனே மாறன் பார்த்தீங்கன்னா பிருந்தாவோட வாயை மூடிடுவாங்க. கண்மணி மாறன் கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் அண்ணன் காணன் தேடிட்டு இருந்தீங்களா, அவங்க கிச்சனாண்ட தான் இருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே கண்மணியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. பிருந்தா திரும்பவும் மாறன் கிட்ட இருந்து தப்பிச்சு நேராக வீரா கிட்ட சொல்கிறேன்னு ஓடி போவாங்க. பின்னாடியே மாறனும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து சூர்யாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போவாங்க. உடனே ஓடி போயிட்டு பிருந்தா வீரா கிட்ட, அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பின்னாடியே மாறன் பார்த்தீங்கன்னா தடுக்க போவாங்க. உடனே வீரா என்னாச்சு பிருந்தா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மாறன், ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதோ ஒரு நலங்கு வைக்கணுமா, அதுக்காக யார் ஃபஸ்ட்டு சொல்கிறதுன்னு நாங்கள் ஓடி வந்தோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா, அதுக்கு கால் பண்ணியே சொல்லியிருக்கலாம்ல, சரி நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. மாறன் பிருந்தா கிட்ட, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாத, எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சுல அப்படின்வாங்க. அதை கேட்ட பிருந்தா நாங்கள் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அக்காவை கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மாறன், இந்த பாரு எதுவுமே தெரிஞ்சு நடக்கவே இல்லை, அதுக்காக ராகவன் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்வாங்க. இதெல்லாம் சூர்யா வெளியே நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பிருந்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழும்போது மாறன் சமாதானப்படுத்துவாங்க. இந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சுட்டேன், இதுக்கப்புறம் இதை யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது சொல்லு, உங்கள் அக்காவும் அண்ணனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு நடுவில் மண்டபத்துக்குள்ளே யாருக்குமே தெரியாத ஒருத்தன் பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு இருப்பாங்க. இங்கே கண்மணி ராகவனை தேடி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ராமச்சந்திரன் கண்மணியை கூப்பிட்டு, என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை மாமா, நான் அவரை தேடிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. ஓ அப்படியாம்மா, இன்னொரு விஷயம் நீ தெரியுமாம்மா, மாறன் எவ்வளோ மாறிட்டான் பார்த்தியா, அவனை பற்றி எல்லாருமே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணியும் அப்படியே மனசுக்குள்ளே என்ன இவர் எப்படி பேசுகிறாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு, அவருக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணுமாம்மா, வீரா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்வாங்க. அது கேட்ட ராகவன், ஆமாம்மா நீ சொல்கிற மாதிரி தான் பண்ணணும், மாறன் மனசு மாறுறதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு காரணம் நான் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு யாருன்றத நீ தேடி அவன்கிட்ட கேட்டு அவனுக்கு அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி ஒருவேளை வீராவை தான் இவன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சால் இவரே கல்யாணம் பண்ணி வச்சிருவார் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னம்மா கண்மணி நான் சொல்கிறது சரிதானே, மாறன் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கண்மணி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குள்ளேயே யாரோ ராமச்சந்திரன் கூப்பிடும்போது நான் வரேம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கண்மணி மனசுக்குள்ளேயே வீரா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாறன் பழைய மாதிரி மாறிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராகவன் பிருந்தா கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. கரெக்டாக வீரா சூர்யா கிட்ட, என்னடி வெளியே நின்றுட்டு இருக்க, வா உள்ளன்னு கூப்பிட்டு வருவாங்க. மாறன் பிருந்தா கிட்ட எதையுமே சொல்ல வேண்டாம் வீரா கிட்டன்ற மாதிரி கண்ணை காட்டிட்டு இருப்பாங்க. வீரா பிருந்தா கிட்ட, ஏய் கீழே யாருமே கூப்பிடவே இல்லை, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மாறன், இப்போ உங்க கூட விளையாடாம அப்புறம் எப்போ விளையாடுறது, நாங்கள் உங்ககிட்ட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி மாறன் போயிடுவாங்க. என்னடி சொல்கிறாரு அவர், ஒன்றுமே புரியவில்லை, விளையாடுனீங்களா அப்படின்வாங்க. ஆமாக்கா அப்படின்னு பிருந்தாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. வீரா என்னாச்சுடி பொம்மை, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு, எதுக்காக இப்போ அலற அப்படின்னு விசாரிப்பாங்க. அதுக்கு பிருந்தா இல்லை மாறன் மாமா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட வீரா, என்னடி உனக்கு மாறனை கண்டா ஆகவே ஆகாது, இப்போ மாறன் மாமாலாம் சொல்கிற, எனக்கு புதுசாக இருக்கடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே சூர்யா ஒரு வேளை இவளுக்கு எதனா அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அதை வச்சு கூட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. வீரா எதனா பிரச்சனை அடி அப்படின்னு கேட்பாங்க. இல்லைக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வீராவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பின்னாடி விஜய் போய் பார்ப்பாங்க. டோர் ஓப்பனாக இருக்கிறத பார்த்துட்டு பீரோவில் போய் நகை பணம்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. எதுவுமே இருக்காது, என்ன இது காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ சூர்யாவும் அங்கே வருவாங்க. என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க. இந்த மாதிரி சீர் கொடுக்கறதுக்கு வச்சு அந்த பணம் காணாமல் போயிடுச்சுன்னு கண்மணி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சூர்யா, என்னது சீர் கொடுக்குறாங்களா, இதை பற்றி வீரா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே, இதெல்லாம் தப்பாக இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ராமச்சந்திரன், நான் போய் பார்க்குறேன்னு
சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்குள்ள போயிட்டு பீரோல பார்ப்பாங்க. பணம் எதுவுமே இருக்காது. அத பார்த்த கண்மணி, "என்னம்மாம்மா இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ராமச்சந்திரன், "ராகவன் கிட்ட தானே நான் சாவிய குடுத்து லாக் பண்ண சொன்னேன். எங்க போனான் அவன்?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மாறன், "அண்ணன் டயர்டா இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வள்ளியும் அங்க வந்துருவாங்க. உடனே மாறன் கிட்ட, "என்னது இது சீர் குடுக்கறதுக்கா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே மாறன், "உனக்கு எதுவுமே தெரியாது. நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. கண்மணி வந்துட்டு, "என்னம்மாம்மா இந்த மாரி ஆயிடுச்சு? பணம் எல்லாம் எப்படி?" அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இத பார்த்த வள்ளி, "இவளே கூட பணத்த எடுத்திருக்கலாம். எப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கால்ல. அப்படிப்பட்ட தங்கச்சிக்கு இப்படி ஒரு அக்காவான்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ராமச்சந்திரன் வந்துட்டு, "நான் ஏதாச்சும் வந்து அடமானம் வச்சாச்சும் இந்த கல்யாணத்த நடத்தி தீருவோம்மா. நீ எத பத்தியுமே கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப விஜய், "நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாமா?" அப்படின்னு வந்து சூர்யாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு மாறன், "இல்ல நம்ம போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டாம். நம்ம சிசிடிவி செக் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா இந்த மண்டபத்த விட்டு அவங்க போயிருக்க முடியாது. நான் உடனே அவங்க யாருன்றத தேடி கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாறன் நேரா சிசிடிவி ரூம்ல செக் பண்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு, "இந்த டைம்ல வந்து நீங்க ரெக்கார்டிங்க வந்து எனக்கு காட்டுங்க." அப்படின்னுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அதில பணத்த எடுத்துட்டு போனவன் பார்த்தீங்கன்னா, அதில தெரியவான். அத பார்த்த மாறன் அப்படியே ஷாக் ஆயி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அரவிந்தோட அப்பா ராமச்சந்திரன் கிட்ட, "எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட பணத்த குடுத்துடணும்." அப்படின்னுவாங்க. ராமச்சந்திரன், "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம குடுத்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.